ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. அப்பா அப்படியே தலைவரை பார்த்த மாதிரி இருக்கு. வாவ். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலா உங்க பேர் என்னது? பேரு வந்து ராஜேஷ். ராஜேஷ். ஓகே, அதான் ராஜா ரஜினி ராஜா அப்படின்னு இப்பதான் வச்சிருக்கீங்க. போட்டுருக்கு. அப்படியா? ஐயோ சிரிப்பு அப்படியே இருக்கே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, எப்போ இருந்து ரஜினி சார் மாதிரி இருக்கிறீங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னாங்க முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அது இப்போ இல்லை, முன்னாடிதான் படையப்பா அந்த மாதிரி எல்லாம் சும்மா நம்ம என்ன சொல்றது, நம்ம ஸ்டைலு அதெல்லாம் பார்த்து அந்த முன்னாடியே சொல்லுவாங்க. ஓகே, படையப்பா பாஷா, அதுக்கப்புறம் வந்து மெதுவா இப்படி எல்லாருமே சொல்லி கொண்டு இருக்கிறேன். சார் எனக்கு அந்த மாதிரி ரஜினி சார் டைலாக் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா? டயலாக் வந்து எனக்கு ஈஸியா சொல்றது நான் சொல்றேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, டயலாக் வந்து நான் வந்து ட்ரை பண்ணல, நான் அப்படி யோசிக்கவே இல்லை. அவரு அப்படியே இருக்கு, ஆனா வந்து அவரு டயலாக் பண்ண மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி நான் இதுவரைக்கும் நினைக்கல. ஓகே, ட்ரை பண்ண முடியா கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலா எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? நான் வந்து கேரளாவில் கொச்சின்ல இருக்கு. கொச்சின்ல பரவூர். ஓகே, நம்ம ஏரியா, நான் இருக்கிற இடம் வந்து குட்டந்திருத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு சின்ன கிராமம். அங்க இருந்து வருது. ஓகே, சோ உங்களுக்கு ரஜினி சார் எவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா வந்து சொல்லுவாங்க அவங்கள மாதிரியே இருக்கிறீங்கன்னு உங்களை சொல்லும் போது அதான் ஐயோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு முதல் காரியம்? இன்னைக்கு வந்து நான் அவரு ஒரு படம் இருக்கு, நான் ஸ்கூலுக்கு படிக்கும்போது பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா ரஜினி சார் படம் மிஸ் ஆகாத பார்த்து கொண்டே இருக்குது. இப்போ வந்து 14th வந்து கூலி பார்க்க போற, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஓகே, பார்க்க போறேன். ஓகே, உங்களை மறக்க முடியாத ஃபேன்ஸ் அனுபவம் அப்படின்னா எங்கேயாவது வெளியே போய் மறந்து போய் உங்களை ரஜினி சார் அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா? என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? அது வந்து நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, செல்ஃபி எடுக்குவாங்க, எல்லாரும் பார்க்குவாங்க, அப்படி எல்லாமே சர்வசாதாரணமான விஷயம். அதில் வந்து அப்படி அதொன்றும் இல்லை. சரி, ஓகே, நடக்கட்டும் அப்படியே நினச்சோண்டு இருந்தது. ஓகே, ஒரு தடவை வந்து வேட்டையான் படத்துக்கு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கு. சரி, அங்கே ஒரு எர்ணாகுளத்தில் தியேட்டர் இருக்குது, வினிதா, அங்கே தான் எல்லா படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்கிறது அங்கே தான் எல்லாரும். ஓகே, சரி போய் ரஜினி சார் படம் தானே, போய் அங்கே போய் பார்க்கலாம். அப்படி படம் பார்க்கறதுக்கு போகல. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பையன் இருக்கு, சின்ன பையன் மகேஷ், நான் அவனு கூட சும்மா அங்கே ஏறி போயாச்சு. ஓகே, அப்போ படம் முடிஞ்சு ரிவ்யூ நடக்கிறது மொத்தமா. நான் அங்கே ஏறி செல்லதும் டக்கே மொத்தமாக கூட்டமாக கேமரா ஃபுல்லாக. அது வந்து நம்ம என்ன சொல்கிறது, யூடியூப் சேனலு, அந்த பெரிய டிவி சேனலு, அந்த மாதிரி எல்லாரும் நியூஸ் சேனலு, தமிழ் சேனலு எல்லாரும் வந்து மொத்தமாக எங்கிட்ட வந்து. ஓகே, அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கு. இவ்வளோ நான் அப்படி நினச்சதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் உடனே ஹாய் வேண்டாம் அப்படியே சொல்லியாச்சு. ஓகே, ஏன் நல்லா தானே? அல்ல, அது ஃபர்ஸ்ட் வந்து நான் அது நினைச்சதே இல்லை. நான் வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, அப்பவும் போய் அங்கே போய் ஒரு சேர் உட்கார்ந்து சரி. அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே எழுந்துட்டு கிளம்பலான்னு நினச்சி போகும்போது மொத்தமாக சார் ஒரு தடவை வீடு நடக்கு சார். அப்போ வந்து நான் வந்து நடந்து, அதுக்கப்புறம் வந்து அங்கே பாட்டு இருக்கு, அந்த வேட்டையான் அந்த பாட்டு. ஆமா ஆமா, அதில் வந்து 2 ஸ்டெப் ஆயிட்டுச்சு. அது அங்கே ரொம்ப வைரல். ஓகே, ஆமா, இல்லை இங்கேயும் செம வைரல். அது வேட்டையன் அது நம்ம திருச்சி வந்தல்ல, அது வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஓகே, அது பண்ணி அப்போ நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு. இவ்வளோ ஆளுகளை பார்க்கணும்ல, கேமரா ஃபுல்லாக கேமரா வந்து ஒரு ஆள் எடுத்து வரும்போது எந்த ஒரு இது இருக்கு. ஓகே, அது அந்த ஸ்பார்க் இன்னைக்கு பிடிச்சது. எல்லாரும் சொல்லுவேன் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ இவ்வளோ எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கு, பாக்கி பண்ணி பாருங்க. ஓகே, அதுதான் இப்போ இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முதல் காரணம். ஓ இப்போ கூட ஒரு 4-5 days ஃப்ரீயாக இருக்கு, போங்க சென்னை போங்க, எவ்வளோ இன்டர்வியூ கிடைக்கும். ஓகே, பாருங்க. சோ எனக்கு ஒரு ஆசை, அந்த கண்ணாடி போடுறீங்க பாத்தீங்களா, ரஜினி சார் வந்து கண்ணாடி அப்படி சுத்தி போடுவார்ல, அது ட்ரை சிம்பிள் தானே.
இல்ல கொஞ்சம் பொறுமையா அந்த கண்ணாடி எடுத்துட்டு அப்படி சுத்தி போடுவாப்ல. அது வந்து அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் வந்து சாதாரணமா இங்க கேமரா இப்பதான் போடுவேன். அப்படி போட்டுப்பீங்களா? அது வந்து அவர் வந்து கை ஒரு தடவை கூடி இப்படி Okay, நான் வந்து இப்படிதான் எல்லாமே ஓகே இதா பண்ணுவேன். ஓகே. உங்களை பாக்குறதுக்கு ரஜினி சார் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என்ன மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சிலர் சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அபிப்பிராயம் என்ன அதை பத்தி? அது இன்னைக்கு வந்து இது இப்ப சொல்லியது அதுல ஒரு கரெக்டா ஒரு இது இருக்கு. நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் சீரியல் எல்லாம் கேரக்டர் ரோல் கண்டினியூஸ் பண்ணியிருந்த ஒரு ஆளு கேரளாவில். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் டிஃப்ரெண்டான இந்த இதெல்லாம் நிறைய தாடி முடி வில்லம் வேஷம் போலீஸ் வேஷம் அப்படி எல்லாமே பண்ணி கொண்டு இருந்தது. நான் வந்து நானே அந்த வேற லெவல்ல ரஷ்டப்படுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னைக்கு வந்து ஒன்றும் ஆகலை. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எல்லாரும் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிருக்கு, டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, நீ கொஞ்சம் இப்படி ரஜினி சார் மாதிரி தானே இருக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் சரி பார்க்கலாம், அப்போதான் நான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஓகே கண்டினியூஸ் வீடியோ எல்லாம் பண்ணி கொண்டு இருக்குது. பட வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ஏதாவது படத்தில் நடிச்சிருக்கீங்களா? அது வந்து இன்னைக்கு அது சொல்றதுக்கு பெர்மிஷன் இல்லை. அப்படியா? அப்ப ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்குல்ல, சொல்லி கொண்டு இருக்குது, அப்படியெல்லாம் ஒரு எல்லாம் இருக்குது, பேச்சுவார்த்தையில இருக்கு இருக்குது. அது சொல்றதுக்கு ஒரு சரி ஓகே. என்ன படம் வேணாம், தமிழா மலையாளமா? என்ன தமிழ் படம்? தமிழ் படமா? தமிழ். அது 2-3 பாஷையில இருக்கு. அது வந்து அப்படி ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ 4 நாள் அவனை விட போய் அங்கே எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு, அப்படி ஒன்றும் யோசிக்காது, இப்படியெல்லாம் நிறைய பேசிக்கொண்டு இருக்குது. அது நீங்க யாரோட ஃபேன்? நான் ரஜினி ஃபேன். ரஜினி சார் ஃபேன். பார்த்தாலே தெரியலையா என்ன கொஸ்டின்? இல்லை கேட்குறேன் பொதுவா. நான் வந்து உங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்க? நீங்க வந்து இப்போ லுக் லைக் ரஜினி சார் மாதிரியே இருக்கிறீங்க. அவருக்கு வந்து நம்ம ஒரு சொல்லலையா, நம்ம ஒரு சின்ன குட்டந்திருத்துன்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறத அவர் நம்ம மைண்டில் அப்படியே சின்ன சின்னதாக இருக்கு. ஓகே. அவருக்கு வந்து நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல பண்ணி பாரு, நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ நான் இப்போ அவரெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது நான் அந்த காரில் உட்காருவேன், வெளியில் நிற்குவேன், போய் வரும்போது சொல்லுவேன் அங்கே ரஜினிகாந்த் நிற்கிற, ரஜினி சார் நிற்கிற, அந்த மாதிரி ஆள் நிற்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே. சர்வசாதாரணமான விஷயம். அவருக்கு வந்து அது ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. அது அப்படியே போய்கிட்டே இருக்கும், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நீங்க என்ன பண்றீங்க பொதுவா? நீங்க ஆக்டரா இருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? நான் பிசினஸ் பண்றேன். பிசினஸ் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு சினிமாவோ மீடியாவோ மெயின் கோர் கிடையாது உங்களுக்கு? இல்ல, நான் வந்து இதுவரைக்கும் வந்து நம்ம சொல்லலையா, நான் சீரியல்ல நடிச்சு கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊருக்கு, நம்ம மெயின் நம்ம ஊரு தான். ஓகே ஓகே. பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படியெல்லாம் கேட்கும்போது சந்தோஷம். ஓகே. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம ப்ரொஃபஷனா நான் யோசிக்கல. ஆனால் சினிமையில் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அது வந்து எல்லாரும் சொல்லுற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் கிடைக்கல, விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வெயிட்டிங் தான். அதனால தான் நம்ம உடம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி வச்சிருக்கு. யார் எப்போ விളിക്കുന്നோ அப்போ போய் ஆக்டிங் பண்ணுறேன். ஸோ கூலியோட ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டைலாக் வந்து சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோமோ கட் மாதிரி டீசர்ட் கட் மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க. ரஜினி சார் வந்து அந்த தங்கத்துல எல்லாம் தங்க பிஸ்கட் மேல படுத்துட்டு டைலாக் சொல்லுவார்ல, அந்த டைலாக் சொல்லலாமா நீங்க? முடிச்சிடலாமா? ஃபோன் தானே? ஆமா. முடிச்சிடலாமா? நைஸ் ஆக்சுவலா. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிடுறீங்க, நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதுல வந்து நீங்க ரஜினி சாரா நடிக்கணும் ஆசைப்படுறீங்களா? அதாவது ரஜினி சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கிறாரு நடிக்கணும் ஆசைப்படுறீங்க, இல்ல ராஜேஷ் அவர்களா நடிக்கணும் ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு வந்து நான் இதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூமர் இருக்கு. ஓகே. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது இருக்கு. அது வந்து இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு ஆக்டர் போல ஆனா ரஜினி சார் போல ஆகணும். ஓகே. அந்த மாதிரி தான் நினைச்சு கொண்டு இருந்தது. ஓகே. இப்போ கோவில் எல்லாம் போகுது, கடவுளே இன்னைக்கு ரஜினி சார் மாதிரி ஆகணும் அப்படியே சொல்லி என்ன ஃபேஸ் எல்லாமே வந்து ரஜினி சார் மாதிரி ஆயிட்டாங்க. இது வரைக்கும் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஓகே. வெயிட் பண்றேன். ஓகே. பண்ணி பார்க்க. அது வந்து நம்ம ஆக்டிங் வந்து நம்ம ஃபேஸ் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட சேம்.
அப்போ பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நானும் இருக்கும் அவரும் இருக்கும். அது வந்து அப்படியே அவர் மாதிரி நடிக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பாடி லாங்குவேஜ் என்ற நடத்தம் எல்லாமே அப்படிதான். இப்போ நீங்க கேமரா ஒன்றும் இல்லைங்களும் அப்படிதான், நம்ம ஸ்டைலு எல்லாமே அப்படிதான். ஓகே, தமிழ்நாட்டுல சிலர் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள நாங்க மீட் பண்ணியிருக்கோம். மலையாளத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறான்றது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஏன்னா ரஜினி சாருக்கு உலகம் ஃபுல்லா ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது உண்மை. ஆனா இன்னும் வந்து வேற ஊர்ல வந்து ரஜினி சார் மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியாகவும் இருக்குது. ஆக்சுவலா இந்த லுக் இருக்கு பாத்தீங்களா, இந்த அங்கங்க ஒயிட்டா இருக்கிறது கரெக்டா நம்ம எனக்கு என்ன பார்த்தா ரீசெண்டா ஜெயிலரா இருக்கட்டும், ரஜினி சாருடைய கூலியா இருக்கட்டும், அந்த லுக்ல இருக்கிற மாதிரியே இருக்குது. அது நீங்க டார்கெட் பண்ணி நம்ம அந்த லுக் எடுக்கணும் அப்படின்றக்க எடுத்திருக்கீங்களா? இல்ல, இப்ப வந்து நீங்க பாருங்க, இந்த தாடி முடி இது நான் வந்து இது ஒரிஜினல் இல்ல, எல்லாமே ஒரிஜினல். சார் வந்து இப்ப அடிக்கடி ஸ்டைல் எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சு நிற்கிறேன். அது சார் நிறைஞ்சு நிற்கிறதுனால அந்த அன்பு, சார்னு கிடைக்கிற அன்பு, அது எல்லாமே இப்போ வரைக்கும் இங்க நீங்கள் இதெல்லாம் நான் ஃப்ரீயா எனக்கு கிடைச்சு கொண்டு இருக்குது. ஆமா, எல்லாம் இப்போ இதில் வந்து நாங்கள் கொச்சினில் போகும்போது ஒரு சின்ன ஷூட் இருந்தது. மலேசியா ஃபேன்ஸ், ரஜினி சார் மலேசியா ஃபேன்ஸ் வந்து ஓ ரஜினி சார் அப்படி வந்து ஃபோட்டோ மலேசியாவில் ஃபோட்டோ இருக்கு, நம்ம எங்கிட்ட இருக்கு. அவர் வந்து இருந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து, பின்ன ஒரு ரஷ்யா அவர் வந்து ரஜினி சார் மாதிரி அவர் அதை எடுத்துட்டு அவரு ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படியா ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி நிறைய அது வந்து இப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கே தெரியலையா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்றது, அது அப்படியே ஆயிடுச்சு. ஏன் பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்கீங்க. ஓகே சார், அதாவது நிறைய ஆக்டர்ஸோ டேரக்டர்ஸோ யாராவது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு கால் பண்ணி யாராவது பேசியிருக்காங்களா? நிறைய. இப்போ நான் சொல்லலையா, நான் உங்களோட நேரத்தை சொல்லலையா, அது வந்து எங்கே மிஸ்டேக் நிறைய. நான் நினைக்கிறேன் எங்கள் தமிழ் கரெக்டாக புரியாத பிரச்சனைமான்னு தெரியல. இப்போ போலும் கொஞ்சம் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனாலும் வந்து இன்னைக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் மக்கள், தமிழ் நடிகர் எல்லாருமே பிடிக்கும். அதனால் நான் வந்து நிறைய எல்லாரும் பேசிகிட்டு இருக்கு. மலையாளம் டைரக்டர்ஸ் பேசியிருக்கு, தெலுங்கு, கன்னடாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ஓகே, அவர் வந்து அவரெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே தமிழ்நாடு எல்லாரும் நான் நினைக்கிறேன் 80% சப்போர்ட்டர்ஸ் வந்து கேரளாவுக்கு வெளியில், 20% தான் அங்கே இருக்குது. ஓகே, ஒரு டைலாக் ரஜினி சார் எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து பேசுகிற ஒரு டைலாக், இட வாழ வைக்கும் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த டைலாக் அப்படியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படியா? எஸ். என்னை வாழ வைக்கும் ரசிகருக்கு வணக்கம். ஓகே, போடுறா படைப்பா அப்படின்ற மாதிரி போடலாம். ஸ்டைல் எல்லாம் அது சர்வசாதாரணம். ஓகே, எல்லாமே வேற என்னெல்லாம் ரஜினி சார் மாதிரி நீங்க பண்ணுவீங்க? எல்லாம் அவர் அப்படிதான், நம்ம ஸ்டைல் எல்லாமே அப்படியே போய்கொண்டிருக்குது. ஓகே, அது நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான், அவருக்கு எல்லா ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்படியே சார் வெளியில் போகாது. ஆமா ஆமா, நான் வந்து இப்படிதானே இருக்குது. ஆமா ஆமா, அது தெரியும். அதனால்தான் ரஜினி சார் மாதிரி ஒரு ஆளு அப்படி கூப்பிடுறது. இந்த பக்கம் இப்படியே பிடிச்சா கழிஞ்சு வருயா. சாரி. ஓகே, முடி வந்து இப்படியே போய் கழிஞ்சா சட்டம் அந்த லுக்கில். ஆமா, அதுவும் உங்களுக்கு ஆமா லைட்டா நீங்க அப் பண்ணீங்கன்னா அப்படியே அதுவும் அப்படியே தான் அத மத்த அந்த கிளாஸ் போட்டு இப்படி ஸ்டைல் வரும். ஓகே, ஆக்சுவலா ரஜினி சார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட்ல வருது? அது நான் வந்து அவரை போல இருக்கணும், அது கடவுள் கொடுத்தது, அப்படியே இருக்கட்டும். ஆனால் வந்து அவர் சிம்பிளான ஹம்பிளான ஆள். அதனால்தான் இவ்வளோ அன்பு கிடைக்கணும். ஓகே, நான் வந்து அது ட்ரை பண்ணி கொண்டு இருக்குது. நீங்கள் மலையாளத்தில் ரஜினி சாருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க? நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ் அவர் வந்து இப்போ எல்லாரும் வந்து கூப்பிட்டு கொண்டு இருக்குது. இந்த கூலி படத்துக்கு வர்றதுக்கு எங்கே வருவேன், நான் எங்கே வருவேன், எங்கே பார்க்க போறதுக்கு கூட்டு நிறைய இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க ரஜினி சாருடைய படங்கள்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண படங்கள் என்னது? டக்குனு எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கணும் ஆளுதான். ஓகே,
நான் முதல்ல பார்த்த படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன், ஞாபகம் இருக்குது, நாட்டுக்கு ஒரு நல்லவன். ஓகே. அதுதான் அது 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 கழிஞ்சிட்டு ஒரு படம் இன்ன வரைக்கும் விடாது. ஓ. அது ஸ்கூலில் அந்த படிக்கிற சமயத்து தான் ம், ம், போய் ம். பார்த்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா படம் பார்த்து கொண்டு இருக்குது. ஓகே. இதுவரை கேப் ஒன்றும் வராது. நான் இந்த மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 தடவை இந்த வைஃபினை கூட்டி போய் பார்த்த விட சிவாஜி. சிவாஜியா? ஆ, அது அப்படிதான் போய் பார்த்தது. ஓகே. இன்னொரு இந்த சிவாஜின்னு சொல்லலாம் அந்த டயலாக் கேட்குறேன். பராசக்தி ஹீரோடா, அது சொல்லுங்க. இப்படிதானே? வித் ஆமா பராசக்தி. பராசக்தி ஹீரோடா. நான் 1 தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி. இதெல்லாம் தெரியும். ஆனால் வந்து அது வாய்ஸு அதொன்னும் எப்படியும் தான் ட்ரை பண்ண வேண்டி வரும்னு நினைச்சதே இல்லை. ஓகே. ஓகே, பார்ப்போம். நீங்க பாக்குறதுக்கு ரஜினி சார் மாதிரி இருக்கீங்க. ஆமா. ஆனா உங்க வாய்ஸ் நம்ம வாய்ஸ் ரஜினி சார் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? நோ இல்ல. நோ, இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. Okay. நான் வந்து அந்த ஐடென்டிட்டி இருக்கு. நான் வந்து ராஜேஷ் அந்த ஒரு ஆள் இருக்கு. நான் இப்போ மதுரையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அங்கே நானே இல்லை. ஓகே. இந்த பூப்படத்திலே நானே இல்லை. ஓகே. அது வந்து அவர் கூப்பிடுறதும் எல்லாமே அந்த தலைவருக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் நமக்கு கிடைச்சோண்டு இருந்தது. ஓகே. அப்போ வந்து அதுபோல் லுலு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கு. ஓகே. ரஜினி சார் சின்ன என்ன இது கிடைக்குமா அது கிடைச்சிருக்கு. அப்போ அதெல்லாம் இன்னைக்கு இப்போ கிடைக்கிற கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ரஜினி சார் மாதிரி பக்கத்துல இப்படி நின்று பேசுறது இல்ல. இப்போ வந்து இப்போ எங்களை எல்லாரும் வந்து நான் மட்டும் இல்லை, ஒரு கூட்டமான ஆளுகளை சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணுறேன். ஓகே. ஓகே. நான் இப்படி ஆகணும், இப்படி பண்ணணும், நான் பண்ணாது இருந்ததுனால தான் அவருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. நீ ஓகே. பண்ணுங்க அப்படி எல்லாரும் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம கூட படித்தவர், சிறிய கிளாஸ் முதல்ல படித்தவர், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஊர், நீங்கள் ட்ரை பண்ணுங்க போங்க அப்படி சொல்லணும் நிறைய ஆளுகள். இப்போ இது பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். happy. ஓகே. ஸோ மகிழ்ச்சியா. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ரொம்ப அதாவது உண்மையிலே எனக்கு ரஜினி சார் பக்கத்துல இருந்து ரஜினி சாரை மீட் பண்ண ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. தேங்க்யூ. ஐயோ தலைவர் தொட்டுட்டாரே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்க நினைச்ச மாதிரி ரஜினி சார் மாதிரி இருக்கிறாரு அப்படின்றத தாண்டி ராஜேஷ் அவர்களும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டராகவும் அவர் வெளியே வந்து நிறைய அதிகமாக மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதும் பை த ஹார்ட் மனசார கேட்டுக்கிறேன். நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்க எல்லாமே சினிமாலையும் சரி எல்லாம் நடக்கணும்னு பை த ஹார்ட் கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறோம்.